எதுக்கு இப்படி கதவை போட்டு உடைக்கிறான்னு தெரியலையே. அசோக் வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டேன் லைலு. சொல்லு லைலு. அசோக் என்னால இங்க இருக்க முடியாது அசோக். எங்க அப்பா ஓவரா வாய் பேசுறாரு அசோக். ஏன் அந்த ஆளுக்கு என்ன மாமா? ஓவரா பண்றாரு. எனக்கு இங்க இருக்க முடியல. என்னை கூட்டி போயிட்டு. ஏய் என்ன நம்ம என்ன பேசணும்? நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் அவசரம்? அவசரம்லாம் இல்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. என்னை வந்து கூட்டிட்டு போயிரு. சரி ஓகே, கவலைப்படாத. ஓகேவா, பாத்துக்கலாம். ஏ லைலா, கதவை தர. கதவை தரேன்னு சொன்னேன். லைலா, கதவை தர. என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? நீ சொல்லும் போது கூட நான் சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் இவளோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். இவ பண்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்கனால இவளை நம்ம ஏமாளி கோமாளி நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு. நம்மள மானத்தை வாங்கணும்னே வந்து பிள்ளையா பிறந்திருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஏடி, அன்னைக்கு கல்யாண விஷயம் எல்லாம் பேசி அந்த அசோக் பையனோட கல்யாணம் எல்லாம் நடக்கிற நேரத்துல எனக்கு அந்த பையன் வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான்றதுக்கோசரம் கல்யாணத்தை நிறுத்தணுமா இல்லையா? ஆமா. இப்ப இந்த அரவிந்த் பையன் கூட கல்யாணம் எல்லாம் பேசி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் வைக்கணும்னு பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கொடுக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இந்த அசோக பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்காடி உன் புள்ள. ஆத்தாடி, என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? அதுவும் இல்லாம கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய்யுங்க. அதனால யார் சொல்றதையும் கேட்காதீங்க. அடிச்சு வாய மூடு. கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் என் 2 கண்ணால பாத்துட்டு வந்திருக்கேன்டி உன் புள்ள வண்டியில இருந்து இறங்குனத. ஆத்தாடி, அப்ப இன்ன வரைக்கும் புள்ளைய காணலன்னு நம்ம எல்லாம் தவிச்சு போய் கிடந்தோம். நம்ம புள்ளைய காணல தவிச்சு போயிருக்கோம். ஆனா அவளுக்கு எந்த தவிப்பும் இல்ல. நல்லா சுத்திப்பட்டு வந்து நிக்கிறா. ஐயோ ஐயோ, நம்ம மான மரியாதையில குழி தோண்டி புதைச்சிருவா போல இருக்கே. புதைச்சிருவா போல இல்ல, புதைச்சுக்கிட்டு தாண்டி இருக்கா. இத்தனை நாள் புள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம், புள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லாம் அவ கேட்கறதெல்லாம் பண்ணிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்ததுக்கு நம்மள நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் இவளை விட்டோன்னு வையி நம்ம மான மரியாதையே போயிடும். அதனால இவளை இனிமே வீட்டோட பூட்டி வீட்டோட கடக்க வைக்கணும். அதுதான் சரி. எங்க அவ இருக்க மாட்டாங்க. என்னாடி இருக்க மாட்டா? நேரத்துக்கு சோறை இந்த நீ ஜன்னல் வெளியில கூடு. வீடு கதவை எல்லாத்தையும் பூட்டு. எங்கிட்டு போறதா இருந்தாலும் ஒண்ணு நீ வீட்டுல இருக்கணும், இல்லன்னா நான் வீட்டுல இருக்கணும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவளை எங்கேயும் அனுப்பக்கூடாது. கண்கொத்தி பாம்பு கணக்கா இவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? கொஞ்சம் சந்தா நமக்கு டிமிக்கி கொடுத்துருவா. இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை தான் நிறுத்தினதுனால சொந்த மந்தம் எல்லாரும் இது என்னடா குடும்பம்னு சொல்லி நம்மளை ஏளனமா பேசி அப்படி அசிங்கப்படுத்தினாங்க. இந்த கல்யாணத்தையாவது முடிச்சு வச்சிருவோன்னு பார்த்தா இப்ப அவங்களோட வாய்க்கெல்லாம் அவளாக்க நம்மள ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் விடக்கூடாதுடி. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவளை உள்ள போட்டு பூட்டி வைக்கிறதா நல்லது. இவளா சரிப்பட்டு வர மாட்டா, நம்ம மூஞ்சில கரிய பூசிடுவான்னு கேட்டீங்களா? அதாண்டி பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நடக்கிறது எல்லாத்தையும் நீ முன்னாடி சொன்ன. ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அதுக்கான பலனை நல்லா அனுபவிச்சுட்டேன்டி. இதுக்கப்புறமும் நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்க, சொந்த மந்தத்து முன்னாடி நம்ம மான மரியாதையே போயிடும். இதுக்கப்புறம் இவளை வெளியே விட்டோம், அவ்வளவுதான். இல்ல கதவை திறக்கறியா இல்லையாப்ப? இல்ல கதவை உடைச்சிட்டு வரட்டுமா? சரி இரு, வெளியே சட்டமா கிடக்குது, என்னன்னு தெரியல. நான் உனக்கு கூப்பிடுறேன் இரு. எதுக்கு சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? இவ்வளவு நேரம் லைலா கதவு தரன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் என்னமா பண்ணேன்? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னப்பா? சின்ன வயசுல இருந்து அடிக்காம உன்னை வளர்த்தாருல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுபடி. போன கொடு. நான் கொடுக்க மாட்டேன். பாரு, ஒழுங்கு மரியாதையா போன கொடுத்துரு. இல்லன்னு வச்சுக்க ஒட்டச்ச போட்டு போடுவேன்னு சொல்லிட்டேன். விடுங்க, இது ஏன் போன்? ஒத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எங்க தலையில எல்லாம் ஏறி மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இதுக்கு மேல விட்டேன்னு வையி, நீ இன்னமும் என்ன எந்த நிலைமைக்கு நிறுத்துவன்னு தெரியாது. போன கூட்டுன்னு சொன்னேன். முடியாது. இந்த வரைக்கும் இவன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தியா நீ? ஆமா, அப்படிதான் பேசுவேன். என்ன அப்படிதான் பேசுவியா? அப்புறம் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் போன கொடுக்காம இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் அப்படிதான் போட்டு உடைப்பேன். நீயா கஷ்டப்பட்டு வாங்கின 10 ரூபா சம்பாதிக்கிறது கூட துப்பு இல்ல. புள்ளைனா எல்லா வீட்லயும் போய் பாரு. அவங்க வீட்டுல காலை கழுதி குடிச்சா கூட உனக்கெல்லாம் புத்தின்றது வராது. செல்லம் கொடுத்து வழக்கம் தானே இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க நீ. கல்யாணம் முடிச்சுட்டு வாயை முடிக்கிட்டு அந்த வீட்டுல போய் நீ வாழணும். அதை விட்டுப்புட்டு இனிமே நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. இத்தனை நாள் வரைக்கும் வீட்டோட மாப்பிள்ளைய வரட்டும்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே வீட்டோட மாப்பிள்ளைய வேணாம், உனக்கு தாங்கவும் வேணாம். போற வீட்டுல போய் கஷ்டப்படு, அப்பதான் உனக்கு புரியும். என்ன கட்டிக்க முடியாதா? என்ன திமிரா? இவன் தான் வேணும்னு சொன்னதுனால தானே உனக்கு இப்ப அதெல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ. நீ வேணும்னா வேணும், வேணானா வேணாம். எங்களெல்லாம் பத்தி எனக்கு இழிச்சமயமா இருக்கா? அவனை கட்டிக்க முடியாதுன்னா வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்க மேடம்? ஏதோ ஒத்த புள்ள செல்லம் நீ ஓவரால பண்ணிக்கிட்டு திரிகிற.
காரு இனிமே இங்க நீ சொல்றதெல்லாம் சட்டம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அதை தான் நீ கேட்கணும். ஒழுங்கா அந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் குடும்பம் நடத்த வழியை பாரு. அதை விட்டுட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் வைக்கு. நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். யார்கிட்ட உன் திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளாவே உங்க அம்மா சொல்லிக்கிட்டு தான் இருந்தா, வாய் ஓவரா போச்சு பிள்ளைக்கு, கொஞ்சமா பேசுங்கன்னு. நானும் சரி சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசுது, காலம் போக போக மாறிடுன்னு விட்டா நீ அதுவே பெரிய இது மாதிரி நினைச்சுக்கிட்டியா? 10 ரூபா சம்பாதிக்கிறது கூட துப்பு கிடையாது. நீ எல்லாம் என்கிட்ட வாயே திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏதோ சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், சரி புள்ள நல்லா இருக்கணும்னு அவனையும் பண்ண நீ எங்களுக்கே இது பண்ற. ஒழுங்க மரியாதை இரு. இனிமே நீ வெளியே எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் உனக்கு போனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்டே தான் பூட்டி கிடக்கும். ஜன்னல் வெளியில எது கொடுத்தாலும் தின்னு. அப்படி திங்கலையா பட்னியா கடந்து போய் சேரு. இனிமே உனக்கு பாவம் முடியுமே கிடையாது. யார்கிட்ட வேலை காட்டிக்கிட்டு இருக்கோம்? அடிச்சானு வையே, தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். உனக்கும் சொல்றதுதான். அவ அழுகுறா, பாமுனியை பார்த்து கதவை திறந்து விடக்கூடாது சொல்லிட்டேன். வா வெளியே. அப்போ பூந்தியில தான் வந்து லட்டு பிடிக்கிறாங்களா? ஆமாம்மா, இப்படி கடலை மாவெல்லாம் கரைச்சி ஊற்றி எண்ணெயில் போட்டு பொரிச்சு இந்த மாதிரி பூந்தி மாதிரி எடுத்துட்டு பாவு காய்ச்சி அதில் ஊற்றி அப்படியே கிண்டி பிடிக்கிறது தான். நல்ல சூட்டோட பிடிச்சனா நல்லா இதாக பிடிச்சிக்கும். ஓ சூப்பரா இருக்குது. பாவுமே நல்லா பதமாக காய்க்கணும். ரொம்ப நூல் வரணும்னு சொல்லிட்டு காய வச்சோன்னு வச்சுக்க, அப்புறம் இறுகி போயிடும். அப்புறம் முட்டாய் மாதிரி எப்படி இறுக்கி போயிடும், அப்புறம் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடும். என்னனே வேலை ஆகிக்கிட்டு இருக்கா இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தொட்டுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கே. 2000 லட்டு பிடிக்கணும். ஏம்மா நானுமே வேலை பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கேன். நான் என்ன சும்மாவா இருக்கேன்? ஏதோ உங்க சொந்தம் பந்தனி எல்லாரும் வந்தாங்கன்னா ஆளாளுக்கு கொஞ்சம் பிடிச்சாங்கன்னா வேலையாடுன்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம். இந்த அங்கிட்ட 1000 லட்டு பிடிச்சிட்டேன். இந்த இது சிவப்பு கலர்ல போட்டிருக்கேன். இதுல ஒரு 1000 லட்டு பிடிச்சுன்னா 2000 லட்டு வந்துருமா? போதாதா? நீ வேற சொந்தம் பந்தம் கிந்தன்னு எல்லாம் திங்கிறதுக்கு தான் வருவாங்க. வேலைக்குன்னு ஒருத்தன் வரமாட்டான். இந்த அவங்க அக்கா தங்கச்செல்லாம் வராங்க அப்படி இப்படின்னாரு. இந்த ஒருத்த கூட இன்ன வரைக்கும் வரல. நானும் பாருங்க அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இந்த வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஓடவா இல்லை இங்கிட்டு வந்து இந்த வேலையை பார்க்கவா? இந்த எங்க அம்மா அங்கே வாசத்தை தெளிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் வரல பாத்தீங்களா? அவங்க வீட்டு விசேஷம்னா நம்ம முன்னாடியே போய் உட்காந்துக்கணும். நம்ம வீட்டு விசேஷம்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. எல்லாம் கெட்டன பிடிச்சவங்கனே. அதுவும் இல்லாம இப்ப நாங்க வந்து சொந்த வீடு கட்டிக்கிட்டோம்னு எல்லாருக்கும் வயிற்றுச்சல். ஒரு விசேஷம்னா கூட்டு குடும்பமா இருந்துகிட்டு அம்பிட்டு சந்தோஷமா இருக்கும். இப்ப யாரு அனுசரிச்சு போறா? என்னத்த சொல்றதுன்னு தெரியல. போங்க அண்ணி, வாங்க வாங்க. இப்பதான் விசேஷத்துக்கு வர வழி தெரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல நீ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அங்கே ஜாமெல்லாம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வரணுமா, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, மற்றவங்கள வரலையா? அம்மா அப்பா பிள்ளைங்களாம்மா அவங்கெல்லாம் வந்து அங்கே வீட்டில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களாம் வேற இங்கிட்டு வந்து தூங்க வைக்கல சிரமமாக இருக்கும்ல. அம்மா அதான் அங்கே பார்த்துக்கிறேன், காலையில் விடிஞ்சோன்னே கூட்டிகிட்டு வரேன். நாங்கள் அதான் இங்கே வேலையெல்லாம் வேற கிடக்கும்ல, அதான் நாங்கள்லாம் முன்னே வந்துட்டோம். என்ன வேலை இருக்குது, என்ன எது செய்யணும்னு சொல்லுங்கள், செய்கிறேன். ஊர் முழுக்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிருக்கு. நிறைய சொந்த பந்தம் எல்லாரும் வராங்க. 2000 லட்டு பிடிக்க சொல்லியிருக்கேன். இந்த 1000 லட்டு பிடிச்சிட்டாங்க. இந்த 1000 லட்டு பிடிக்கணும். இந்த அம்மாங்க வேற வலிச்சுக்கிட்டு கிடக்குது. ஒரு ஆளை கடந்துக்கிட்டு என்னென்ன பண்றது? இந்த வெங்காயம் உரிக்கணும், காய்கறி எரியணும், ஊருப்பட்ட வேலை கிடக்குது. அண்ணி அதான் நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ல. ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தா கட கட கடன்னு முடியும். நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க, அதான் வந்துட்டோம்ல. சரி சரி, எனக்கு வேலை கிடக்குது. கொஞ்சம் எல்லாரும் உட்காந்து வேலையை பாருங்க. ஏம்மா எனக்கு ஒரு டீ மட்டும் வச்சு கொடுமா, அப்பதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியும். இந்த ஆள் வேற வந்ததுலேருந்து 3 டீ குடிச்சிட்டான். இது 4வது டீ. இன்னும் இந்த லட்டை பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள எத்தனை டீ கேட்பான்னு தெரியல. இந்த இருங்கனே வச்சு எடுத்துட்டு வரேன். என்னால நம்பவே முடியல. அரவிந்துக்கு கல்யாணமா? சின்ன பையனை பார்த்தது. என்னமா பண்றது, காலம் போக போக பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டே தானே போகுது. இன்னும் சின்ன பிள்ளைங்கன்னே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? ஐயோ ஐயோ, இந்நேரத்துக்கு நம்ம ஊர்ல இருந்திருந்தானா இந்த தீபாவளி நேரத்துக்கு அதுக்கும் களை கட்டி இருக்கோம். ஆனா இங்க பாருங்க, நம்ம மட்டும் உக்காந்துருக்கோம். நம்மளும் ஊர் பக்கம் போய் காலமாயி போச்சு. இந்த தீபாவளிக்காவது ஊருக்கு போயிட்டு எல்லாரோட இருந்துட்டு வரலான்னு தோணுது. என்னப்பா போயிட்டு வருவோமா? பேரனுக்கும் லீவு எப்படி என்ன? போறதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, போயிட்டு வரலாம். ஆனா அங்க இருந்த வீடெல்லாம் அடிச்சுட்டு போய், வீடுன்னு அங்க எதுவும் இல்லை நமக்குன்னு. அப்படி இருக்கும்போது அங்க போய் என்ன பண்றது? ஏப்பா அங்க என்ன வீட்டுக்கா பஞ்சம்? இல்ல நம்ம வீட்டுல போய் நமக்கு என்ன சோறு போட மாட்டேன்றாங்களா? இங்க நம்ம வீடு பால் காய்ச்சனதுக்கு சொல்லலன்னு சொல்லி ஆளுங்களும் அம்புட்டு கோவம். அதுக்குன்னு இல்லப்பா, போறது பிரச்சனை இல்லை.
போய் அத்தனை நாள் போய் எப்படிப்பா இருக்கிறது? இதுக்கு தான் அப்பயே சொன்னோம், ஊரில் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்லேருந்து இடம் தராங்க, நம்மளும் இடத்த வாங்கி போடுவோன்னு. நீங்கள் தான் இனிமே எதுக்கு அங்கே போய்கிட்டு வேலை வெட்டி தான் இங்கேயே ஆகிப்போச்சு, இங்கேயே ஏதாவது ஒன்று பார்த்துக்கலான்ட்டீங்க. ஏமா வருங்காலத்துல இனிமே நம்ம பையன் அங்கேயாமா போய் இருக்க முடியும்? அதுவும் இல்லாம அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே தூரமா அவ்வளோ தூரம். அதனாலதான் நான் இங்கேயே எல்லாம் பாத்துக்கலான்னு. மறுபடியும் இடம் வாங்கி போட்டா இவன் என்ன அங்கேயா போய் இருக்க போறான் நம்ம காலத்துக்கு அப்புறம்? அதுக்குன்னு இல்லப்பா, நம்மள அந்த ஊர்ல இருந்தோன்றதே இல்லாம போயிடும்ல. ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்துருக்கலாம் அப்பயே. சரி விடுங்கப்பா விடுங்க, இருக்கிறத வச்சு வாழ்வோம். சும்மா எதுக்கு பேராசைப்பட்டுக்கிட்டு? அதுக்குன்னு இல்லடா, அப்பயே ரேஷன் கார்டு கொண்டு வாங்க பெரிய இடம் தராங்கன்னு சொன்னாங்க, நீ தான் வேணான்ட்ட. இப்போ ஒரு நல்லது இதுனா கூட யார் வீட்டில் போய் இருக்கிறதுன்னு சங்கட்டப்படுற. போயிட்டு வருவோம் எனக்குமே ஆசையா இருக்கு. எல்லா வருஷமும் இங்கே தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே இங்கே தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஒரு வருஷமாவது ஊரோட போய் கொண்டாடிட்டு வருவோம். அப்படியே அமுதா வீட்டில் கல்யாணத்தையும் முடிச்சிட்டு வந்துடலாம். சரி உங்க விருப்பம், என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பேரனுக்கு லீவு எப்படின்னு தெரியல. துருவா துருவா துருவா, எல்லாரும் மேல உட்காந்துருக்காங்க, கீழே இவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. துருவா டேய் மா வானம்மா, என்னதான் பண்ணுவான்னு தெரியல. இந்நேரத்துக்கு கிராமத்துல இருந்தா புடவைக்காரவங்க இந்த கவரிங் செயினுக்காரவங்கன்னு எல்லாம் வந்திருப்பாங்க. அதை இதன்னு வாங்குறதும் கலர் பொடி வாங்குறதும், உங்க வீட்டில் என்ன பலகாரம் செய்றீங்க எங்க வீட்டில் என்ன பலகாரம் செய்றீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து பலகாரம் சொல்றதும், அப்பப்பா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும். ஏமா ஏன் கூப்பிட்டீங்க? ஐயா கூப்பிட்டோன்னே வரமாட்டாரு. வா அப்பாயி கூப்பிடுறாங்க என்னன்னு கேளு. என்ன அப்பாயி கொஞ்ச நேரம் கூட வீடியோ கேம் விளையாட விட மாட்டீங்க? எப்ப பாரு போனு வீடியோ கேமு டிவி. கொஞ்ச நேரம் எல்லாரோடையும் வந்து உக்காந்து பேசலாம்ல. ஆமா ஆமா போங்க. சும்மா உக்காந்துக்கிட்டு வெட்டி நான் அடிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு கேம் விளையாண்டா கூட நான் 2 லெவல் நேரத்துக்கு முடிச்சிருவேன். ஆமா லெவலை முடிச்சோன்னே இவங்களுக்கு அவார்டுல கொடுக்குறாங்க. அப்ப இங்க வெட்டியா பேசிட்டு இருந்தா மட்டும் அவார்டு தராங்களா? ஐயோ, நம்ம தான் அந்த காலத்துல எல்லாரோடையும் இருந்துமே வச்சமேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு யாரும் வேண்டாம். ஏன் சோறு தண்ணி கூட வேணாம், 3 நேரமும் டிவி போன் இருந்தா போதும். சரி சரி விடுங்கம்மா விடுங்க. தாத்தா மட்டும்தான் குட் தாத்தா. சரிப்பா, தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவு? தீபாவளிக்கா இந்த சாட்டர்டேல இருந்து லீவு. ஐ திங்க் 4 days இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதுப்பா? யாரு தமிழ்ல பேசு, அப்பாய்க்கெல்லாம் இங்கிலீஷ் புரியாதுன்னு தெரியுமில்ல. என்னம்மா நீங்க ஸ்கூல்ல வீட்ல போய் இங்கிலீஷ்ல பேசுன்றாங்க, வீட்ல இங்கிலீஷ்ல பேசுனா நீங்க திட்டுறீங்க, தமிழ்ல பேசுன்னு நான் என்னதான் பண்ணட்டும்? வாட் இஸ் திஸ் டாட்? இங்க பாரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இங்கிலீஷ் புரியும், தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் புரியாதுல்ல. தமிழ்ல பேச அவங்களுக்கு. எங்ககிட்ட நீ இங்கிலீஷ்ல பேசுனீன்னா எங்களுக்கு நோ ப்ராப்ளம். பட் அவங்க அப்படி இல்லைல்ல. விடுமா பிள்ளைய திட்டாத. சரியா, பள்ளிக்கூடத்துல இந்த வருஷம் எத்தனை நாள் லீவ் விடுறாங்க தீபாவளிக்கு? 4 நாள் லீவ் விடுறாங்க. சரியா, அப்ப நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோமா? அங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போயிட்டு இருந்துட்டு வருவோமா? கிராமத்துக்கா? ஐயோ நான் வரல. அங்க டவரும் கிடைக்காது ஒன்னும் கிடைக்காது. அங்க இருக்கிறவங்கள மனுஷங்க கிடையாது. அவங்கள்ட்டையும் எல்லாமே இருக்கு. ஓவரா நடிச்சுட்டு தெரியாத. இந்த தடவை கிராமத்துக்கு போறோம் அவ்வளவுதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு நிறைய ஊருக்கு போறாங்கம்மா. நம்ம அந்த மாதிரி எங்கேயும் போலான்னு பார்த்தா கிராமத்துக்கு போலான்றீங்க. போங்கம்மா. திஸ் இஸ் அன்ஃபேர் மம்மி. அன்ஃபேரோ நாட் ஃபேரோ எனக்கு அது தெரியாது. நம்ம இந்த தடவை கிராமத்துக்கு போறோம் அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஐயோ ஐ டோன்ட் லைக் மம்மி. உன்னோட லைக் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீ கேட்கணும் சொல்லிட்டேன். நீங்களே முடிவெடுக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? ஏய் பையன் தான் ஆசைப்படுறான்ல, அங்கேயும் கூட்டிட்டு போலாம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம் இங்கேயே தானே இருக்கோம். ஒரு தீபாவளியிலையாவது கொஞ்சம் போய் ஃப்ரெஷ்ஷாக அங்கே இருந்துட்டு வரலான்னு தானே சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கேனா டெய்லியும் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும், இங்கே போகணும் அங்கே போகணும், ஏகப்பட்ட ப்ரெஷரு. எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வரலான்னா இப்போதான் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னப்பா போயிட்டு வருவோமா? அதே எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்களா? அப்புறம் என்னத்த, போயிட்டே வந்துருவோம். சரிப்பா. மாப்பிள்ளை எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க தானம்மா? எந்த குறையும் இல்லைல்ல? அதெல்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா. என்ன எனக்கு சமைக்கலாம் தெரியல. நான் ஏதாவது ஆசைப்பட்டு சமைக்கலான்னு பார்த்தாலும் உப்புக்கார தள்ளி போட்டுறேன், இல்லைன்னா எதுவுமே இருக்க மாட்டேங்குது, சப்புன்னு கிடக்கு.
அதான் ஒரு பிரச்சனையே. இதுக்கு சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன் நம்ம வீட்ல இருக்கும்போதே சமையல கத்துக்கன்னு. எங்க கேட்ட? அதெல்லாம் முடியாது, நீ வந்து செய்ய அப்படின்னு சொல்லுவ. வேலை செஞ்சு கத்துக்கிட்டு அப்படியே என் தலையில கட்டிட்டு நீ அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு வாய் அடிப்ப. இப்ப அங்க போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதுக்கு தான் பெத்தவ பேச்ச கேட்கணும்ன்றது. ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. மாமா சூப்பரா சமைக்கிறாரு உன்னை விட. அதனால எந்த கவலையும் கிடையாது. பாத்துக்கங்க, 3 நேரமும் மாப்பிள்ள சமைக்கிறாராம், சூப்பரா இருக்குதாமா. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அடப்போமா, காலையில எழுந்திரிச்சு கடையை திறந்தா அங்கேயே நேரம் சரியா போயிடுது. இதுல வேற ஒவ்வொருத்தையும் வரும்போதே சில்லறை இல்லாம வாரான். சில்லறை கொண்டு வாங்கடா அப்புறமேட்டுக்குன்னு சொன்னா கடை பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட பிரச்சனைமா. நீ வேற இதுல வேற மளிகை ஜாமான் ஒரு சில நேரம் தீந்துருச்சு அப்படின்னா அதையும் போயிட்டு டவுன்ல தான் வாங்கிட்டு வரணும். அதனால வண்டியும் வேற இல்லையா? ஜாமான் வாங்கி கொடுத்து கடையை தான் வச்சு கொடுத்தாச்சு. இனி என்ன வர காசுல ஒரு வண்டி கூட வாங்க மாட்டீங்களா? அது கூட சிரமமா? ஏகப்பட்ட செலவு இருக்குமா. உனக்கு என்னமா தெரியும்? இவங்க மட்டும் சம்பாதிச்சு காசை பத்திரமா வச்சுக்கணுமா? நாங்க மட்டும் இந்த இழுச்சவாயா? பாத்துக்கங்க. அவ்வளவுதானே, ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டா போச்சு. அப்பானா தெரியாதா? வண்டி கேட்டோனே வாங்கி தரேன்னு சொன்னோனே அப்பானா அப்பாவா? நல்லா இருக்குடி உங்க நியாயம். நான் கல்யாணம் ஆகும்போது நான் மத்த பிள்ளைங்க மாதிரிலாம் கிடையாது. நான் அது வேணும்ன்றவேன், இது வேணும்ன்றேன். நீ கொடுத்தா கூட எடுத்துட்டு போக மாட்டேனுவா. இப்ப பாருங்க, அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் போடுறத. ஒத்த பிள்ளைய நம்ம பெத்து வச்சிருக்க, 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்க, செய்யி. ஆமா, இவளுக்கே செஞ்சுட்டு அப்புறம் நாங்க 2 பேரும் எங்கிட்டு போறது? விடு, இந்த சம்பாதிக்கிறதே எதுக்கு? நம்ம பிள்ளைக்காக தான். நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு தானே செய்யறான். செஞ்சுட்டு போவாமா. அப்பெல்லாம் இந்த டிவியை பார்த்து சொல்லுவா, ஏமா இங்க பாருமா, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனாலும் சரி, அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாணம் ஆகி புதுசுல போனா வீட்டுல இருக்க ஜாமான் எல்லாம் அள்ளிக்கிட்டு போறாங்க இந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு கிண்டல் பண்ணுவா. இன்னைக்கு இந்த மேடம் என்ன பண்றாங்க பாருங்க. நான் எங்க அப்பா கிட்ட தான் கேட்டேன், உன்கிட்டயே கேட்டேன். கேளு உங்க அப்பா கிட்டயே கேளு. இந்த மாசம் இப்படி இருக்கு, இன்னும் அடுத்த மாசத்துல அரவிந்துக்கு கல்யாணம் ஆயிருக்கு, வீட்டுக்கு மருமக வந்திருக்கும். ஆமாம்மா, அது வேற இருக்கு. கல்யாணம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குது. ஏன்பா, ஏன் கல்யாண வேலையெல்லாம் நம்மளே செய்யணும்னு நினைக்கிறியா? அதான் எல்லாரும் இருக்கோம்ல, ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்தா கடை முடிஞ்சிடும். அதுக்குன்னு இல்லம்மா, நம்ம எத்தனையோ படம் பாக்குறோம். இந்த பசங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம பேச்ச கேட்பானுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. தனி கொடுத்துறம் போயிடுவேன் அப்படி இப்படின்னு. அதான் நம்ம வீட்டுல இந்த மாதிரி இது மணிப்புடுவானு தான் பையன். ஏப்பா அப்பெல்லாம் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேப்பா, கம்முன்னு இருப்பா நீ வேற. இப்ப இப்படி தாண்டா சொல்லுவேன். அதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்தோடனே நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அம்மா, இவன் இப்பயே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். போன் அங்க இருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, போன் எடுத்துக்கிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் ஓடிடுறான். ஓடிட்டு பேசுறான் மணிக்கணக்கா பேசுறான். அப்படி என்னத்தான் பேசுறான்னு தெரியல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீ நல்லா பண்ற.